ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவோட நினைவு நாள். இத குறித்து அவர் எங்க பொறந்தாரு? எங்க கல்வி படிப்ப முடிச்சாரு? எப்படி அரசியல் ஃபீல்டுக்கு வந்தாரு? எப்படி இறந்தாரு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ணா எங்க பொறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் நடுத்தர குடும்பத்துல வந்து 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி சி.என். அண்ணாதுரை வந்து பிறந்தார். அதாவது ஒரு எளிய குடும்பம், அதுவும் நெசவு குடும்பத்துல தான் இவர் வந்து பிறந்தாரு. நடுத்தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரியா? அவங்க அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பேர் வந்து நடராசன் முதலியார். இவர் வந்து கைத்தறி நெசவாளர் இந்த மாதிரி தொழில வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சரியா? அவங்க அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்காரு அம்மாள். சரியா? அவங்களும் இந்த தொழிலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. அதாவது இவங்க ஒரு நடுத்தர ஃபேமிலி தான். ரொம்ப ஒண்ணும் ரிச் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சரியா? ஆனா, அண்ணா வந்து யாருகிட்ட அதிகமா வளர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து வளர்ப்பு தாய்கிட்ட தான் அதிகமா வளர்ந்தாங்க. சரியா? சிறு வயதிலேயே வந்து சிற்றன்னை அவங்க தான் வந்து ஃபுல்லாவே வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணா அவங்க அம்மாகிட்ட இருந்ததோட, அவங்க வளர்ப்பு தாய்கிட்ட தான் அதிகமாவே இருந்தாங்க. சரியா? அதுக்கு பிறகு இவரு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுவார்ல, அதே மாதிரி பள்ளி படிப்ப படிக்கிறாரு. பள்ளி படிப்ப எங்க படிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்துல வந்து ஃபுல்லா படிச்சாரு. சரியா? சரி கல்வி படிப்ப முடிச்சாச்சு. இனி வந்து கல்லூரி படிப்ப படிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே என்ன படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு, சென்னை பச்சையப்பன் கல்லூரியில வந்து படிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு அதை காலேஜ்லயே பட்டம் வென்றாரு. சரியா? என்ன பட்டம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறியியல், அரசியல் அறிவியல் இந்த மாதிரி பட்டங்கள வந்து வென்றாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டதாரிக்கு பிறகு அவரு வந்து ஆசிரியர் வேலைய நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி, ஆசிரியர் வேலையில வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. இப்படி சில காலமாட்டு அவர் வந்து ஆசிரியர் பணியில வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர் பணி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி அந்த மாதிரி. அதாவது நீதி கட்சியில வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ரொம்பவே ஆசையா இருந்துச்சு. அதே மாதிரி சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சமூக சீர்திருத்தவாதியான ஈவேரா பெரியார் அவர்களுடைய கொள்கைகளால இவருக்கு ஈர்க்கப்பட்டார். சரியா? அவருடைய கொள்கை எல்லாமே இவருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சுது. அதனால அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வலது பக்கமாட்டு என்ன பண்றாரு மாறாரு. அவரு கூடயே இருக்கிறாரு. கூடயே இருந்து அவர் என்னலாம் பண்றாரோ, அது எல்லாத்தையுமே வந்து அண்ணாவும் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாதிரி. சரியா? அவருடைய அரசியல் ஃபீல்டுல வலது பக்கமா அண்ணா இருக்கிறாரு. இப்ப பெரியார பொறுத்தவரைக்கும் சுயமரியாதை மற்றும் திராவிட கழகம் இதுல வந்து ரொம்ப தீவிரமா செயல்பட்டுட்டு இருந்தாரு. சரியா? 1944ல வந்து நீதி கட்சிய திராவிட கழகம் அதாவது டி.கே. என பெயர் மாற்றுவதுல வந்து அண்ணா ரொம்பவே தீவிரமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா பெரியாருக்கும், அண்ணாவுக்கும் வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. எதனால அண்ணாவுக்கும், பெரியாருக்கும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு? எதனால அண்ணா வந்து டி.எம்.கே. அப்படிங்கிற மாதிரி கட்சிய உருவாக்குனாரு? இத ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அண்ணாவுக்கும், பெரியாருக்கும் நெறைய கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல ஒரு சிலர் சொல்லப்போனா 1947 ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திரம் பெற்றுல. அத வந்து பெரியார் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அந்த நாள துக்க நாளாட்டு கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? அவரு வந்து ஒரு விஷயத்துக்கு பயந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் வந்து வடநாட்டவர்களுக்கு போய் சென்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பயந்து சொன்னார். சரியா? ஆனா அண்ணா என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதனால இத துக்க நாளா கொண்டாடணும்? இந்தியாவுக்காக நெறைய பேர் இதுல வந்து உயிரிழந்திருக்காங்க. அத ஏன் நம்ம வந்து துக்க நாளா கொண்டாடணும்? அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்த அத வைக்கிறாரு. அது ஒரு கருத்து வேறுபாடாட்டு முடிஞ்சிருக்குது. அப்புறவு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிரிஞ்சதுக்கே முக்கிய காரணம் ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணால பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாரி சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா முடியாதுல்ல. ஆனா உண்மை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1949ல பெரியார் வந்து மணியம்மை என்கின்றவர கல்யாணம் பண்றாங்க. நீங்க கேட்கலாம், பெரியார் ஏன் கல்யாணம் பண்றாரு? அதுல என்ன ஃபைட் பண்ணணும் இவங்க? அப்படிங்கிற மாரி கேட்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாருக்கு அப்ப 70 வயசு ஆகுது. சரியா? ஆனா, அவரு கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு 30 வயசு கூட ஆகல. ஆனா 30 வயசோட கம்மி தான். ரொம்ப கம்மி தான் அந்த பொண்ணுக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா, அவரு கல்யாணம் பண்றாரு. என்ன காரணத்தினால கல்யாணம் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஏக சொத்து மதிப்புகள் இருக்குது. அப்போ இவரு இறந்ததுக்கு அப்புறம் வந்து சொத்த வந்து யாரும் கொண்டு போயிறக்கூடாதுல்ல.
அதனால திருமணம் பண்ணா, அவங்க வந்து அந்த சொத்த எழுதி வச்சிரலாம்ல. அதனால அவரு மோஸ்ட்லி என்ன பண்ணாரு, இத குறிக்கோளா வச்சு இந்த பொண்ண வந்து திருமணம் பண்ணாரு. சரியா? இத வந்து அண்ணா வந்து தட்டி கேட்டாரு. அண்ணா எப்படி கேட்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஒரு சமூக சீர்திருத்த இயக்கத்துல இருக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு செயல பண்றீங்க. இது ரொம்பவே தவறு." அப்படிங்கிற மாதிரி அ கேட்குறாங்க. சரியா? இப்படி இவங்க 2 பேத்துக்கும் விதமான ஒரு கருத்து வேறுபாடு வருது. இதனால தான் அந்த டிகே கட்சியில இருந்து என்ன பண்றாரு, அ அண்ணா வந்து விலகி போயி தனியா ஒரு கட்சிய வந்து உருவாக்குறாரு. அதுதான் டிஎம்கே. எப்போ அண்ணா பிரிஞ்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி பெரியார விட்டு அண்ணா வந்து பிரிஞ்சாரு. பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ஆதரவாளர்கள், அதாவது அவருக்காக ஆதரவாளர்கள் வந்து நெறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு என்ன பண்றாருன்னா, ஒரு கட்சிய வந்து தொடங்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசி டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா, கட்சிய தொடங்குனாரு. அது என்ன பேர் வச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம். அதாவது டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி பேர வச்சு கட்சிய தொடங்குனாரு. அந்த கட்சியில முக்கியமா என்ன இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொன்னாருன்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாருன்னா, இந்த கட்சிய வந்து உருவாக்குனாரு. சரி, இப்போ அண்ணாவோட அரசியல் பயணத்த மட்டும் பார்த்தோம். சரியா? ஆனா அண்ணாவோட இன்னொரு பக்கமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நெறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ரொம்பவே பிடிக்கும். அப்படி அவர் என்னென்ன விஷயங்கள்ல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா வந்து சிறந்த அடுக்குமொழியில வந்து பேச்சாளர். நல்லா பேசுவாரு. அவருடைய ஸ்பீச்சே வேற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாம, இவர் வந்து மிக சிறந்த எழுத்தாளர். சரியா? நெறைய விஷயங்கள் புக் எல்லாமே வந்து எழுதியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, இவர எல்லாருமே ஒரு பக்கம் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னகத்து பெர்னால்டு ஷா என்று தான் கூப்பிடுவாங்களாம். சரியா? அது மட்டும் இல்லாம, திராவிட நாடு, காஞ்சி, மாலைமணி போன்ற இதழ்கள்ல வந்து ஆசிரியராக இருந்திருக்கிறாரு அண்ணா. சரியா? அது மட்டும் இல்லாம, வேலைக்காரி, ஓர் இரவு போன்ற இவரது நாடகங்கள், அப்புறம் மக்களிடையே வந்து ரொம்பவே விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அதாவது இவருடைய மூவி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விழிப்புணர்வா தான் நடிப்பாரு. மக்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உணர்த்தணுமோ அப்படிதான் நடிப்பாரு. சும்மா ஏனத்தனம்லாம் பண்ணல. சரியா? அப்புறம் வந்து இவரு வந்து இவருடைய எழுத்துக்கள வந்து எளிய முறையில மக்கள சிந்திக்க வச்சது. ஆனா, அந்த அளவுக்கு அவருடைய கதைகள் எல்லாமே இருக்கும். அப்படி எழுதியிருக்கிறாரு. சரியா? இவருடைய மறுபக்கம் பார்த்தா அது இதுதான். சரியா? எல்லாமே டேலண்ட்ல இவரு வந்து பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டா தான் குடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல வந்து முன்னெடுத்தாரு. 1965ஆம் ஆண்டு மத்திய அரசு வந்து இந்தியை கட்டாயமா எல்லாருமே வந்து கற்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவரு வந்து போராட்டம் பண்ணுனாரு. குறிப்பா அதுல என்ன வாதிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தமிழருக்கே ஆங்கில இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவரு வாதிட்டு வந்து நெறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவிச்சு போராட்டத்தையும் அவரு கலந்துகிட்டாரு. எந்த அளவுக்கு ஹிந்தி எதிர்ப்பு இருக்கக்கூடாது. ஹிந்தி வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாருன்னா, போராட்டம் பண்ணுனாரு. இப்படி ஹிந்திக்காக எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டம் பண்ணதுனால, மக்கள் எல்லாருமே வந்து அண்ணாவ ரொம்பவே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஒரு போராட்டத்துல இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. கண்டிப்பா மக்களுக்காக நெறைய பார்க்குறாரு. அப்படினாலும் நம்ம வந்து அவர ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா, அண்ணாவ வந்து தேர்ந்தெடுக்குறாங்க. 1967ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தல்ல திமுக வந்து அமோக வெற்றி வந்து பெற்றுச்சு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணதுனால, அவருக்கு வந்து நெறைய பேர் வந்து வோட் பண்ணி ஜெயிக்க வச்சாங்க. சரியா? அதுல கிட்டத்தட்ட தமிழகத்துல அண்ணா வந்து முதலமைச்சர் ஆனாரு. அவர் வந்து குறுகிய காலம் தான் இருந்தாரு. கிட்டத்தட்ட சுமார் 2 ஆண்டுகள் ஆட்சி வந்து பண்ணாரு. முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு. சரியா? அண்ணா வந்து முதலமைச்சர் ஆனாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, பல திட்டங்கள கொண்டு வந்தாரு. அது என்ன திட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில பெயர் மாற்றம். சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என அதிகப்பூர்வமாக மாற்றினார். சரியா? அதுக்கப்புறவு இருமொழி கொள்கை. தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே பயிற்றுவிக்கப்படும் என சட்டம் இயற்றினாரு. அதுக்கப்புறம் சுயமரியாதை திருமணம் சட்டம். அப்புறம் புரோகிதர் இல்லாத திருமணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வந்து வழங்கினாரு. அப்புறம் படி அரிசி திட்டம். ஏழை மக்கள் பயனடையும் வகையில் ரூ. 1க்கு 1 படி அரிசி திட்டத்த வந்து அவர் தொடங்குனாரு. சரியா? இந்த மாதிரி எல்லா திட்டங்களுமே பண்ணாரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் தான் முதலமைச்சரா இருந்தாரு. சரியா? 2 வருஷத்திலேயே எல்லாமே பண்ணாரு. பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு இறந்துட்டாரு. அவரு எப்ப இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் நாள் அப்பதான் இறந்தாரு. என்ன காரணத்தினால இறந்தாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா,
அவருக்கு வந்து புற்றுநோய் இருந்திருக்குது. சரியா? அத வந்து நீண்ட நாள் கவனிக்காம இருந்திருக்காங்க. அந்த புற்றுநோய் வந்து ஏற்பட்டு அதிகமா உடம்புல பாதிக்கப்பட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இறக்குறாரு. அவங்க அவங்களுடைய இறப்புக்கு வந்து மக்கள் அந்த அளவுக்கு நெறைய பேர் போனாங்க. கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டா 1,50,00,000 மக்கள் வந்து அவருடைய துக்கத்துக்கு கலந்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு மக்களுக்காக நின்றுக்காரு. அந்த அளவுக்கு மக்களுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதனால மக்கள் அதிகமா அவர வந்து பற்று காமிச்சு, அவருடைய துக்க நாள வந்து என்ன பண்ணாங்க, கலந்துக்கிட்டாங்க. அதாவது அவரு இறந்த அன்னைக்கு நெறைய மக்கள் அவர பார்க்குறதுக்கு அழுதுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போனாங்க. இத விட்டா வேற யாரு ஆட்சி பண்ண போறாங்க? உங்கள விட்டா யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே என்ன பண்ணாங்க, மக்கள் அந்த டைம்ல அழுதாங்க. இதுதான் அண்ணாவோட மொத்த ஹோல் ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.